சரி ஆப்பிள் கீழே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எடுத்து தொடச்சிட்டுமா, இதில் என்ன இருக்கு? பெரிய மனுஷன் தாண்டா உணவோட மதிப்பு தெரிஞ்சி மனுஷன் எப்படி கீழே விழுந்தத பழத்தை கூட எடுத்து சாப்பிட்டாரு. Meanwhile, அச்சோ பல கீழே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, தொடச்சி சாப்பிட, இதில் என்ன இருக்கு? பிச்சைக்கார பைய கீழே விழுந்ததா பொறுக்கிதின்றான் பாரு எப்படி. என் ப்ரோ பாக்ஸ்ல சார்ஜர் வைக்கல. சார் இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அது பண்ணுறோம் சார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சார்ஜருக்கு நாங்க என்ன பண்றது? அதான் நீங்கள் தனியாக காசு போட்டு வாங்கிக்கலாம் சார். நாங்கள் பாக்ஸில் போட்டு வந்து தருவோம். என்னடா புத்தாட்டது? அண்ணே மொத்தமாக எவ்வளோனே ஆச்சு? 210 ரூபாப்பா. சரி நான் ஜிபே பண்ணுறேன். இந்த பொருட்கெல்லாம் கவர் போட்டுக்குனே. தம்பி கவர்லாம் வச்சிருந்தா கவர்மெண்ட் ஃபைன் போடுறாங்கப்பா, அதனால கவர்லாம் இல்ல. என்ன அண்ணே சொல்ற? அப்புறம் எப்படி நான் கையில் தூக்கிட்டு போவேன்? அண்ணே அம்மா என்ன காரணமா? இயற்கைய காப்பாதுறதுக்கு தானாம்பா. எதுக்கா? இயற்கைய காப்பாதுறதுக்கு. இந்த கவர் அழிச்சு இயற்கை காப்பாத்துறாங்களாமா? ரைட் 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 ரைட்டு. சரி நான் வரேன். எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான்